வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு, மேலும் இன்று எங்கே மழை தொடங்கி இருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள்லாம் எங்கே மழை பெய்ய போகிறது, நள்ளிரவு அதிகாலை வரை எங்கே முன்னேற்றம் அடைய போகிறது, வரக்கூடிய நாட்களில் மழை எங்கே பொழிய போகிறது, இவையெல்லாம் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பண்ணைபுரம் தேனி மாவட்டம் 9 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 7 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு 7 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் பொன்னை அணை 5 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 5 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பார்வுட் 5 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் தொழுதூர் 5 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 4 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை 4 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர், சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் சிஆர்ஐ 4 சென்டிமீட்டர், மேலும் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம், பெலந்துறை கடலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம், தேனி மாவட்டம் பெரியாறு இவெல்லாம் 3 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணை, பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை, கீழ்செருவை கடலூர் மாவட்டம், வி களத்தூர் பெரம்பலூர் மாவட்டம், அகரம் சீகூர் பெரம்பலூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் ஏஆர்ஜி, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, மேலும் சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி காளையார்கோவில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சுரலக்கோடு, மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் சுரலக்கோடு, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு, பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் AWS, திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் இவையெல்லாம் 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் வீரகனூர், திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், எறையூர் பெரம்பலூர் மாவட்டம், சேலம் மாவட்டம் கங்கப்பள்ளி, திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமாத்தூர், மேலும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, அரியலூர் மாவட்டம் திருமானூர், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, சேலம் மாவட்டம் கரியகோவில் அணை, ஈரோடு மாவட்டம் கொடிவேரி, அரியலூர் மாவட்டம் அரியலூர் பிடிஓ, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, அரியலூர் மாவட்டம் அரியலூர் தாலுகா அலுவலகம், மேலும் இவெல்லாம் 2 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் புது வேட்டாக்குடி, புள்ளம்பாடி, திருச்சி மாவட்டம் நந்தியார் அணைக்கட்டு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம், சேலம் மாவட்டம் தலைநகர் சேலம், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சேலம் மாவட்டம் வாழப்பாடி, மேலும் மலம்பூண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, கொப்பம்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் நத்தம் AWS, மேலும் அரியலூர் மாவட்டம் அரியலூர் AWS, கொடைக்கானல் படகுகுழாம் திண்டுக்கல் மாவட்டம், ஆனைமடு அணை, மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம், சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், மேலும் வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம், மேலும் பல்லடம் திருப்பூர் மாவட்டம் இவையெல்லாம் 2 சென்டிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பால பந்தல், விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், ஆத்தூர் சேலம் மாவட்டம், மேலும் பணப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம், அரூர் தருமபுரி மாவட்டம், தருமபுரி பிடிஓ, கூடலூர் தேனி மாவட்டம், விருதாச்சலம் கடலூர் மாவட்டம், செட்டிக்குளம் பெரம்பலூர் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது. கூடலூர், வால்பாறை, கேத்தி, ஆனைப்பாளையம் கரூர், வீரபாண்டி தேனி, ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி, உத்தமபாளையம், விருதாச்சலம் கடலூர், சோத்துப்பாறை அணை தேனி, காட்பாடி வேலூர், மேலும் எறையூர் கள்ளக்குறிச்சி, வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி என்று நிறைய இடங்கள் இருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வேலூரில் பதிவாயிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ ஈரோடுலையும் கரூர்லையும் பதிவாகும். மழை தொடங்கியதும் வட மாவட்டங்கள் வடவுள் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும்னு சொல்லியிருந்தோம். அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 40 டிகிரி பதிவாயிருக்கு. 40 என்பது 104 டிகிரி, 39 என்பது 38 100 டிகிரி, 39 102, 40 என்பது 104 டிகிரி வேலூரில் பதிவாயிருக்கிறது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியில் சேலம் மாவட்டம் சேலத்தில் 23 டிகிரி செல்சியஸும், கொடைக்கானல் மலைப்பகுதிகளில்
11.7 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு. தற்பொழுது மழைப்பொழிவை பார்ப்போம், எங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது என்பதை. ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கியது. இப்போ பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வடக்கு பகுதியில் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது. ராஜபாளையம் உள்ளிட்ட விருதுநகர் மாவட்டத்திலையும் கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. கோவில்பட்டிக்கு வடக்கே சிவகாசி கோவில்பட்டி இடைப்பட்ட பகுதியில் கனமழை இடியுடன் பெய்து கொண்டிருக்கிறது. மேலும் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்லையும், சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டைக்கும் வடக்கே கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதேபோல மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அதாவது திண்டுக்கல், கரூர், திருச்சி மாவட்டம் சந்திக்கும் இடத்துல, அதாவது திருச்சி மாநகரத்திற்கு, அதாவது தென் மேற்கே கடவூருக்கு தெற்கே, கடவூர் மணப்பாறைக்கு தெற்கே இடிமழை பொழிந்து வருகிறது. அதே போல் இன்னும் பல இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தை நோக்கி மழை முன்னேறி வருகிறது. அதே போல் திருப்பூர் மாவட்டத்திலையும் மழை உருவாகி இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி அவினாசியை ஒட்டி, அதாவது ஈரோடு மாவட்டம் நம்பியூருக்கும் திருப்பூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை உருவாகி இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிந்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி தலைநகரை கொண்டு மையமாக வைத்து நல்ல மழை, கள்ளக்குறிச்சியை மையமாக வைத்து. ஆக இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்ட மழையும், புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, கரூர் மாவட்ட கடவூர் மற்றும் மணப்பாறைக்கு தெற்கே உருவாகியிருக்கக்கூடிய மழை, திருப்பூர் மழை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மாலை இரவிலே கொஞ்சம் மேலும் பல இடங்களில் பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தென் மாவட்டங்களில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை மேலும் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலாகும். அதாவது விருதுநகர் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இடைப்பட்ட கோவில்பட்டி, மதுரை இடைப்பட்ட பகுதியில் விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலையும், கோவில்பட்டி உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்ட பகுதியிலையும், அதனை ஒட்டி உள்ள அந்த கழுகுமலை போன்ற பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்னும் தென் மாவட்டங்களில் பரவலாகும் இன்றைக்கு முன்னிரவில். அது அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்தின், ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதியில் ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது, மீண்டும் மழைப்பொழிவை கொடுக்கும். சிவகங்கை மாவட்டத்திற்கும், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும், திருச்சி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும், அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும், கரூர் மாவட்டத்திற்கும், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்துக்கெல்லாம் தாமதம் அடைந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடிய 3 நாட்களுக்குள்ள ஒரு மழை, நல்ல மழை கொடுத்துரும். அது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை கூட கொடுக்கலாம். கொஞ்சம் தாமதமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ திருப்பூர் அவினாசிக்கு வடக்கே, நம்பியூருக்கு தெற்கே இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய மழை கொஞ்சம் பரவலாகி பொழியும். நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கணும், ஆங்காங்கே பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலைக்குள் பொழியலைன்னா நாளை மாலை இரவில் கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். நாளை மறுநாள் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி வரை வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 5, 6, 7 தேதிகளில் இன்றைக்கு நள்ளிரவில் டெல்டாவுக்குள் மழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தோட திருக்காட்டுப்பள்ளி, கல்லணை, பூதலூர் மற்றும் திருவையாறு, நடுக்காவேரி போன்ற பகுதிகளுக்கு தஞ்சை மாநகரம் வரைக்கும் கொடுத்த மழை இன்றைக்கு மன்னார்குடி உள்ளிட்ட திருவாரூர், நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுக்கலாம். வேதாரண்யம் பகுதிக்கு இன்றைக்கு வராவிட்டால் நாளைக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை வேதாரண்யம், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, காரைக்கால், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய மழை அப்படியே விழுப்புரம் மாவட்டத்திற்கும், கடலூர் மாவட்டத்திற்கும், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்திற்கும், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால் போன்ற பகுதிகளுக்கும் நள்ளிரவிலே கொடுக்க வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. மேலும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் நள்ளிரவுக்கு முன்னிரவிலே உருவாகி நள்ளிரவு அதிகாலைக்குள் மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மழைப்பொழிவு ஒதுக்கி தான் கொடுக்குன்னு சொன்னோம். நேற்றைக்கு பல மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் இன்றைக்கு ஒதுக்கி ஆங்காங்கே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்கும். நாளை இரவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்கும். 8ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கு. அதாவது இந்த அமைப்பின் காரணமாக, அதாவது கிழக்கு காற்று வருகை, தென்கிழக்கு காற்று அடுத்தது வருகை, மேற்கு திசை காற்று, தெற்கு திசை, தென்கிழக்கு திசை காற்று, இரு காற்று சந்திப்பு, அதாவது புழுக்கம் மற்றும் வியர்வைக்கு பிறகு மாலை இரவிலே ஆங்காங்கே மழைப்பொழிவை 8ஆம் தேதி வரை ஆங்காங்கே கொடுக்கும். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6, 7, 8 தான் உறுதின்னு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கே வாய்ப்பு இருக்கு. நேற்றைக்கே திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் வந்திருக்கு. இது இன்றைக்கு சென்னைக்கு வரலாம். நாளைய மறுநாள் 8ஆம் தேதிக்குள் ஒரு மழை சென்னைக்கும் கொடுக்கும். சென்னை, புதுச்சேரி, மாமல்லபுரம் உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கும் கொடுக்கும். ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆந்திர பிரதேச எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும். வரக்கூடிய
12ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உண்டு. 12ஆம் தேதிக்கு மேலே கேரளா கர்நாடக பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். தொடர்ந்து கர்நாடகாவின் கடலோர பகுதிகளுக்கும் கேரளாவின் கடலோர பகுதிகளுக்கும் தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை அங்கே மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு 12ஆம் தேதி வரையும், வடகடலோரத்திற்கு 8ஆம் தேதி வரைக்கும், டெல்டாவிற்கும் 8ஆம் தேதி வரையும், அனைத்து உள் மாவட்டங்களுக்கு 9ஆம் தேதி வரையும், மேற்கே போக போக 10, 11, 12 வரை மழை இருக்கும். ஆகவே ஒதுக்கி மழை பொழிந்தாலும் 5 இன்றைக்கும் 6, 7, 8 ஆகிய 3 தினங்கள் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கலாம். இன்றைய விட நாளை 6ஆம் தேதி மேலும் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் அதாவது ஒதுக்கி பெய்யலாம், பல இடங்களில் பெய்யும், ஒரு சில இடங்களை ஒதுக்கும் பொழுது அது உங்களிடமாக கூட ஒதுக்கும் இடம் இருக்கலாம் என்ற ஒரு நினைவுடன் இருக்கணும். கண்டிப்பாக பெய்யும்னு நினைத்து கொண்டு திடீர்னு ஏமாற்றம் கொடுத்தால் அது உங்களுக்கு மனவேதனையை கொடுக்கலாம். பெரும்பாலான இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும், சில இடங்களை ஒதுக்கவும் செய்யும். கோடை மழை அப்படித்தான் இருக்கும். நம்ம நீண்ட காலத்துக்கு முன்பே 3ஆம் தேதி மழை தொடங்கும்னு சொன்னோம். வெறும் வெயில் மட்டுமே சுட்டெரித்தது. வந்துவிட்டதல்லவா மழை. எத்தனை மாவட்டங்களுக்கு நேற்று கொடுத்தது, இப்பொழுதும் பல மாவட்டங்களில் கொடுத்து கொண்டிருக்கு. இன்னும் முன்னேறி கடலோரம் வரைக்கும் நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்கும், வரக்கூடிய 8ஆம் தேதி வரை கொடுக்கும். அப்படி கொடுத்தாலும் ஒதுக்கி கொடுக்கும். சில இடங்களை ஒதுக்கிவிட்டு கூட போகலாம். அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு வரக்கூடிய 23ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மாத இறுதி வாரம், அதாவது அடுத்த நிகழ்வால். ஆகவே அதற்கு முன் வெப்பம் குறைவாக இருக்கும். கர்நாடக பகுதியை நோக்கி செல்லக்கூடிய தென்கிழக்கு காற்று வெப்பத்தை குறைத்து கர்நாடக பகுதியில், ஆந்திர பகுதியில் வெப்பத்தை உயர்த்தும் அளவிற்கு இங்கிருந்து தென்கிழக்கு காற்று பயணிக்கும். அதனால் வெப்பம் 104 டிகிரிக்கு மேலே போகாது. வேலூர் இனிமேல் தொடர்ந்து வெப்பம் அதிகரித்து காணப்படும். 100, 102 டிகிரியாக கரூர், சேலம், ஈரோடு போன்ற பகுதிகள் இருக்கும். வெயிலுக்கு பின் தான் மழை என்பதையும், புழுக்கம் வியர்வை கண்டிப்பாக எல்லா நாளுமே இருக்கும். அந்த புழுக்கம் வியர்வை தான் குறைந்த அழுத்தத்தை நிரப்புவதற்காக கிழக்கு மேற்கு திசை காற்று உள்ளே வந்து இரு காற்று இணைவு ஏற்பட்டு மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால்தான் காற்றே லேசாகி மேலே போயிடுது. அதை நிரப்புவதற்காகத்தான் கிழக்கு மேற்கு திசை காற்று உள்ளே வந்து இரு காற்று இணைவு ஏற்படுத்துது, வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு ஏற்படுத்துது. மழை வரும் வரைக்கும் வானம் தெளிவாக இருக்கும். திடீரென்று மேகமூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வந்து காற்றுடன் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். அதுவரை புழுக்கம் நிலவும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.